இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசுவின் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாஸ்கா காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமைக்கான இறை வார்த்தையை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய வாசகங்களின் மைய கருத்து, கடவுளின் திட்டத்திற்கு எதிராக மனிதர்கள் செய்யும் காரியங்கள் நிலைக்காது எனவும், கடவுளின் திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது எனவும், நம்மிடம் உள்ளது குறைவானதாக இருந்தாலும் அது கடவுளின் கரத்திற்கு வரும்போது பன்மடங்காக ஆசீர்வதிக்கப்படும் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் கைது செய்யப்பட்ட போது பரிசேயரான கமாலியேல், இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம், இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும், அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது, நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள் என்று சபை முன் வாதிடுகிறார். நமது வாழ்விலும் நம்முடைய சொந்த முயற்சியால் செய்யும் காரியங்கள் தடைகளை சந்திக்கலாம். ஆனால் கடவுளின் சித்தம் மற்றும் அவரது திட்டத்தின்படி உண்மையுடனும் நல்ல நோக்கத்துடனும் செய்யும் காரியங்கள் எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தாண்டி நிலைத்து நிற்கும் என்னும் உண்மையை உணர்த்துகிறது. இறை பணியில் பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். துன்பங்கள் வந்தாலும் அதை இயேசுவின் மீதுள்ள அன்பினால் மகிழ்வோடு ஏற்க பழக வேண்டும் என நமக்கு அறிவுறுத்துகிறது. இறைவன் நம்மோடு இருக்கும்போது சோதனைகள் நம்மை பலப்படுத்துமே தவிர வீழ்த்தாது. உண்மை எப்போதும் நிலைத்து நிற்கும், அதற்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. உண்மை பார்ப்பதற்கு தோற்பது போல் தோன்றினாலும் இறுதியில் வெல்வது உண்மைதான் என்ற உண்மையை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்வோமானால், யோவான் 6:1-15 வரை உள்ள இறை வசனங்களில், ஒரு சிறுவனின் கையில் இருந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் இயேசுவின் கரங்களுக்கு சென்றபோது 5000 பேருக்கு அது உணவாக மாறியது. அதேபோல நம்மிடம் உள்ள திறமை, நேரம், அன்பு அல்லது பொருள், நம்மிடமுள்ள அற்பமான எதுவாக இருந்தாலும் அதை இயேசுவிடம் ஒப்படைத்தோமானால் அது அதிசயமான ஆசீர்வாதமாக மாறும் என்பதை நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இயேசு தம்மிடம் வருபவர்களை ஒருபோதும் வெறுமையாய் அனுப்புவதில்லை. நமது குறைகளை நிறைவாக்கி நம் தேவைகளை நிறைவு செய்கிறவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. நாம் கேட்பதற்கு முன்பே நம் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்ற வல்லவர். தம்மை தேடி வந்த பெருந்திரளான மக்களுக்கு இயேசு தாமாகவே முன்வந்து உணவளிக்கிறார். மக்கள் இயேசுவிடம் எங்களுக்கு பசிக்கிறது, உணவு தாரும் என்று கேட்கவில்லை. ஆனால் இயேசு மக்களை பார்த்ததுமே அவர்கள் பசியோடு இருப்பதை உணர்ந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை உணர்ந்து நமக்கு உதவுவராக இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே நாம் நம் வாழ்வில் வரும் இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தையும் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்துவிட்டு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் மகிழ்வோடு வாழ முற்படுவோம். ஆமேன்.